மேனுஃபேக்சரிங் தமிழன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முருகன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு என்ன வேலை செய்யலாமா, பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா வேலைக்கு போயிட்டு நமக்கு இந்த வேலை செட் ஆகாது, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இயற்கைக்கு எதிராக எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது, இயற்கைக்கு ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துலையும் சில பேர் இருப்பாங்க. இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரு விடையாக தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கூட ஜேஎஸ்ஆர் இன்ஜினியரிங்கோட ஓனர் ஸ்ரீனி சார் இருக்காது. அவர்கிட்ட இந்த பாக்கு தட்டு அடிக்கிற தொழில் எப்படி இருக்கும், அது வந்து நமக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ இந்த பாக்குத்தட்டு அடிக்கிற தொழில்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இருக்குது, அதில் அவங்களுக்கு போதிய வருமானம் இருக்கா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கன்ஃபார்ம் ஒரு போதிய வருமானம் கன்ஃபார்ம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து மிஷினரிக்கு எங்கே வாங்கணுன்ட்டு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுறதே இல்லை. போனோமா மிஷின் வாங்கணுமா அதெல்லாம் இருக்குல்ல, அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது, மிஷினோட பிளேட் எப்படி இருக்குது, டைகி ஒர்க் எப்படி இருக்குது, இது நம்ம எப்படி சேல் பண்ணணும், இது எங்கே மேனேஜ் இப்போ லீஃப் எங்கே இருக்குது, மேனேஜர் நம்ம எப்படி சேல் பண்ணி எப்படி கொடுக்கணும், ஃபினிஷிங் எப்படி கொடுக்கணும், மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மிஷினுக்குள்ளே அப்புறமேட்டு தான் நீங்கள் அவ்வளோ போகணும். ஃபஸ்ட்டு நம்ம மிஷின் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நம்ம இது தெரியாமே யாரும் நிறையா பேர் போட்டுவிட்டு இது வந்து சேல் பண்ண முடியல வருத்தப்படுறாங்க. அந்த மிஷின் குவாலிட்டி பொறுத்து ஆயில் கம்ப்ளைண்ட்டு இந்த நிறையா கம்ப்ளைண்ட் எங்கள்கிட்டே வராங்க நிறைய பேர் போட்டுட்டு. அதனால் நீங்கள் தரமாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் ஒரு இடம் 4 கம்பெனி ஏறி இறங்கி பாருங்கள். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதில் மூவ் பண்ணுங்கள். எங்கிட்டலாம் பாருங்கள், மிஷின் குவாலிட்டியாக இருக்குது. எங்கள் மிஷின் குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் ஓட்டுற இடத்துல வந்து நான் எல்லாமே கூட்டிகிட்டு போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் வந்து பெஸ்ட்டாக எப்படி குவாலிட்டி இருக்கும், என்ன ஃபினிஷிங் இருக்கும், எப்படி இருக்கும், பிளேட்டு எல்லாமே அடித்து நாங்கள் பெஸ்ட்டு குவாலிட்டியாகவே தரோம். மிஷின் ஒரு குவாலிட்டி. சார், இப்போ வேறு இடத்துல வாங்கினவங்களும் உங்ககிட்ட வந்து சர்வீஸ்க்காக வராங்களா? வராங்க சார், நிறைய பேர் வராங்க. அப்படி வரதுல உங்கள் மிஷினுக்கும் அவங்க மிஷினுக்கும் என்ன நீங்கள் அந்த வித்தியாசத்தை பார்க்குறீங்க? பிளேட்டோட குவாலிட்டி வித்தியாசம் வரும், மிஷினோட தரம் கொஞ்சம் வித்தியாசம் வரும், நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறையா வரும். ஓகே, இப்போ நம்ம மிஷினோட குவாலிட்டி இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம மேனேஜர் பாலமுருகன் சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சார், இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார், இங்கே நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இந்த மிஷினை எப்படி நீங்கள் ரெடி பண்ணுறீங்க? நம்ம பார்த்திங்களா, நமக்கு ஃப்ரேம் எல்லாமே இங்கே ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளே இங்கே வச்சுருக்கோம். உள்ளே லேத்து தனியாக இருக்குது. அலுமினியம் ஊற்றுறதுலேருந்து கடையிற வரைக்கும் எல்லாமே அதுக்குண்டான எக்யூப்மெண்ட்ஸ் A to Z நம்மக்கிட்டே இருக்குது. உங்கள்கிட்ட நீங்கள் மிஷினை டெலிவரி எடுக்கிறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபினிஷிங் ஃபைனல் கண்டிஷனில் தான் கொடுப்போம். நீங்கள் எடுத்துகிட்டு போய் ரன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அங்கே மிஷின் டெலிவரி இடத்துல கஸ்டமர் இடத்துல எந்த ஒரு ஒர்க்கும் இருக்காது. சரி சார், இப்போ உங்ககிட்ட எந்தெந்த சைஸில் டை இருக்குது, அதே மாதிரி எந்தெந்த டிசைனில் இருக்குது? ஸோ இது பார்த்தீங்களா, இப்போ ஷாலோ டைப்பு. இதில் பார்த்தீங்களா 12 இன்ச்சு, 8, 9, 7, 6, 4 இன்ச் வரைக்கும் இந்த ஷாலோ வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற நம்ம டொமஸ்டிக் பிளேட்ஸு, கோயில்ஸு, மண்டபம், இது எல்லாம் பஃபே சிஸ்டம் போடுறது எல்லாமே இது தான் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்களா 12, 10, 8, 6, 4 இன்ச்சஸ் கப்பு. இதுதான் அந்த ஃபினிஷிங். பார்த்தாவே பிளேட்டை பார்த்தாவே தெளிவாக தெரியும். இது வந்து ஓவல் ஷேப்பு. இது வந்து உங்களுக்கு இதுலேயும் ஸ்மால் சைஸு, பிக் சைஸ் இருக்குது. இந்த பிளேட் பார்த்தீங்களா ஸ்கொயர் பிளேட்லேயே பவுல் டைப்பு. உங்களுக்கு வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த கேவிட்டி வந்து உங்களுக்கு வந்து அந்த அதிகமாக இருக்கும். உள்ள ஸ்நாக்ஸோ ஒரு எந்த ஒரு இதுனாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதே அந்த ஹார்டினில் பிக் சைஸு. இது பார்த்தீங்கன்னா இந்த ஓவல் டைப் சொல்லியிருந்ததில் ஓவல் டைப்பில் உங்களுக்கு ஸ்மால் சைஸு. சார், இந்த ஓவல் ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் நம்ம நாட்டில் பார்த்ததே இல்லை. இது யூஸ் பண்ணுறாங்களா இங்கே? சரி, இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஓவல் ஷேப்பு, இந்த ஹார்டின் ஷேப்ஸ் எல்லாமே. இது வந்து ஃபாரின்லலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அங்கே வந்து இந்த மாதிரி கிடைக்கும். அங்கே வந்து 90% இந்த மாதிரிலாம் கிடைக்காத ஷேப்ஸ். அதனால் ஃபாரினில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க எல்லாமே இதை லைக் பண்ணி இது ஸ்பெஷலாகவே வாங்குவாங்க உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாகனல் பிளேட்டு. சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாமே நம்மக்கிட்ட ஃபினிஷிங் தான் சார். லிப்பாக இருக்கட்டும், உள்ள பிளேட்டாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ஃபினிஷிங் தான். ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும். இது வந்து சின்ன 4 இன்ச் பவுலு. இதில் ஐஸ்கிரீமு, இந்த மாதிரி பீடா ஐட்டம்ஸு, இந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்கொயர் பிளேட்ஸு. 10, 8, 6, 4 எல்லாமே இதில் இருக்குது. அந்த ஷாலோ டைப்பு, டொமஸ்டிக் டைப்பில் சொல்லுங்கள். அதே மாதிரி இதில் ஸ்கொயர் பிளேட்டும் உங்களுக்கு வந்து அதே மாதிரி இருக்கும். எல்லா பிளேட்டுமே உங்களுக்கு கண்டினியூவாக ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு பிளேட்டாக இருக்கட்டும், டையாக இருக்கட்டும், உங்களுக்கு வேரியண்ட்டாக இருக்காது. ஃபினிஷிங்கு எல்லா டையுமே ஒரே மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரே சைஸ் பிளேட்ஸு. இதிலே உங்களுக்கு பார்த்தீங்களா இதுவும் அதே மாதிரி தான். நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரிக்காலி பொறுத்த வரைக்கும் இதுக்கு தான் யூஸ் பண்ணோம் அப்படின்றது நம்மளுக்கு கிடையாது. நம்ம எல்லாமே இதுவும் வந்து ஃபாரினில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி நிறையவே எல்லாருமே ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம டை எல்லாமே ரெடி பண்ணி தரோம். இதிலே உங்களுக்கு பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக, பிக் சைஸாக இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்களா ஒரு ரிசப்ஷனில் ஒரு
நிறைய எந்த ஒரு ஃபங்க்ஷனால் தமிழ் பாரம்பரிய கல்ச்சரத்தில் எல்லாமே இப்போ நிறையா பார்த்தீங்களா இதை வந்து தாம்பூலமாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இது வரைக்கும் பாக்கு மட்டையில் பார்த்தோம், பாக்கு மட்டையில் தயாரிக்கிற அத்தனை வெரைட்டியும் நம்ம பார்த்தோம். இப்போ இது என்னன்னீங்களா நம்ம சில்வர் பிளேட்டு, ஓகேங்களா, இது வந்து சில்வர் பிளேட்டு. உங்களுக்கு இதே மாதிரி இதில் எந்த டேமேஜும் எதுவுமே வராது. இதுக்கு உண்டான மிஷின்ஸும் டையும் நம்மக்கிட்ட இருக்குது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டையில் இது வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. முன்னாடி வந்து அந்த சில்வர் ரோல் கப் வந்து பேக் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. இதுவும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். மந்தார இலை அப்படின்னா தேக்கு இலைன்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு அதுவும் இருக்குது நம்மக்கிட்ட. பார்த்தீங்களா பிளேட்டு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு பைண்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. பின்னாடி அதே மாதிரி அட்டை வச்சு கொடுத்துருவாங்க. முன்னாடி தேக்கு இலை இருக்கும். உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இதுலேயும் எந்த டேமேஜும் இருக்காது. எல்லா பிளேட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். குவாலிட்டி தாங்க மெயின். இப்போ இதுவும் இந்த மிஷின்லேயே செஞ்சதுங்களா இல்லை அதுக்கு தனி மிஷின்ஸ்? இல்லை சார், இதுக்கெல்லாம் எந்த மிஷினும் இல்லை. நம்ம இந்த மிஷின் தான். டை மட்டும் தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, டை மட்டும் நம்ம ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். எனக்கு மந்தார இலை இன்றைக்கி ஓட்டணும் அப்படின்னா மந்தார இலைக்கு அதுக்கு உண்டான டையை போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த டை வேணும் அப்படின்னா இந்த டைக்கு உண்டானதை இங்கே போட்டுக்கலாம். இதுக்காக நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கொடுத்து அதுக்கு இதில் டை மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரே மிஷின்லேயே நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த டையை மட்டும் மாற்றிக்கலாங்களா? ஆமாங்க சார். இப்போ உங்களுக்கு ஒரு வேளை இப்போ உங்களுக்கு ஆர்டர் கண்டினியூவாக உங்களுக்கு 12 இன்ச் இருக்குது அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக ஒரு 10 இன்ச் இருக்குது, 6 இன்ச் இருக்குன்னா அந்த 6 இன்ச்சை நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணிவிட்டு நீங்கள் 12 இன்ச் டையை போட்டுக்கலாம். உங்களுக்கு கஸ்டமர் எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகே சார். இப்போ தட்டில் பார்த்தீங்கன்னா லோக்கல் குவாலிட்டி, எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு சொல்கிறாங்க. அது எப்படி, அதுக்கு தனித்தனி மெஷின்ஸ் ஏதாச்சும் இருக்குங்களா இல்லை எப்படி? அது இல்லைங்க சார், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக மிஷின்ஸ்லாம் எதுவும் இல்லை. டை எல்லாமே ஒன்று தான். இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பிளேட்டாக வேணும், சப்போஸ் ஒரு ஸ்பூன் டை உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த டையை மட்டும் நீங்கள் அப்படியே நீங்களே கழட்டிக்கலாம். இந்த டையை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டையை நீங்களே ஃபிட் பண்ணிக்கலாம். நீங்களே ஃபிட் பண்ணிட்டீங்களா போதும். அதுக்குண்டான அளவு இது எல்லாமே அதிலே இருக்கும். நீங்கள் எந்த இதுக்காக நீங்கள் எதுவுமே ஆல்டர்னேட்டிவாக நாங்களோ ஏதோ கஸ்டமரோ யாரும் எதுவும் சர்வீஸ் மேனேஜரோ எதுவும் வர தேவையில்லை. நீங்களே கட்டி நீங்களே ஃபிட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்றது எக்ஸ்போர்ட்டு பிளேட்லேயும் இருக்குது, நம்ம டொமஸ்டிக் பிளேட்லேயும் எக்ஸ்போர்ட் இருக்குது. எக்ஸ்போர்ட்டுன்றதை பொறுத்தவரைக்கும் பியூர் ஒயிட் பிளேட்டாக எடுக்கிறாங்க இல்லைங்களா, அதுதான் எக்ஸ்போர்ட் பிளேட்டு. மீதி எல்லாமே நார்மல் டொமஸ்டிக் கலர்ஸு இது எல்லாமே மிங்கிள்ஸ் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்களா நம்ம டையில் வந்து என்னென்னா நம்ம இதுதான் வந்து பிளேடு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டையோட அந்த கட்டிங்லேயே உங்களுக்கு தெரியும். நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். கட்டிங்கும் அதில் தான் உங்களுக்கு வந்து பிளேட் ஃபினிஷிங் கட்டிங்கில் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நீட்டாக இருக்கும் குவாலிட்டி. சார் இப்போ நம்ம மெஷின் யூஸ் பண்ணும்போது சேஃப்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது? நம்ம என்னென்ன சேஃப்டிஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும்? சார் இதில் சேஃப்டின்றது ஒன்றும் இல்லை. சேஃப்டியாக பெருசாக கடைபிடிக்க வேண்டியது ஒன்றுன்னா ஸ்லிப்பர் மட்டும் போட்டுக்கிட்டீங்களா போதும். வேறு எந்த ஒரு சேஃப்டியும் அதுக்காக தேவையில்லை. உங்களுக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்குது, கையில் ஏதாவது அடிபட்டுருக்கு அப்படின்றப்போ நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் இதுக்காக ஒன்றும் செப்பரேட்டாக எதுவும் சேஃப்டியில் தேவையில்லை. பியூர் சேஃப்டியாக தான் கொடுத்துருப்போம். உங்களுக்கு எந்த ஒரு எர்த்திங்கோ கரண்ட் பாசிங்கோ அதெல்லாம் எதுவுமே ஆகாது. எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டாக பேக் சைடில் போயிடும். எல்லாமே ஓஸ் போட்டு எல்லாமே கிளியரன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்க சார். இப்போ நிறைய பேர் வாங்கிட்டு போகிறவங்க மட்டை கிடைக்கலன்னு சொல்கிறாங்களா? அந்த மட்டை கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணி கொடுப்பீங்களா? இல்லை சார், நம்ம லீஃப் சப்ளை நம்மக்கிட்ட ரெகுலராகவே இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது சீசன் அந்த மாதிரி இருக்குது. நம்ம ரெகுலராக நம்மக்கிட்டே அங்கே கர்நாடகாவிலே நமக்கு உண்டான கஸ்டமர் அங்கே இருக்காங்க. நம்ம ஃபோன் பண்ண சொன்னால் போதும். அதுக்கு உண்டான டெலிவரி 1 or 2 டேஸில் நம்ம பேமெண்ட் கட்டிட்டோம்னா நம்மளுக்கு வீட்டுக்கே டெலிவரி கொடுத்துருவாங்க. சார் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து மிஷின் போடலான்னு உங்ககிட்ட ஐடியா கேட்கறதுக்கு வரேன். எனக்கு அதை பற்றி எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே தெரியாது. எனக்கு சொல்லி தருவீங்களா நீங்கள்? சார் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு டவுட் உங்களுக்கு வந்தால் A to Z எல்லா ஒரு கிளியரன்ஸுமே நாங்களே கொடுத்துருவோம். நீங்கள் இதுக்காகவும் இங்கேயும் நீங்கள் போய் கிளாஸோ எதுவுமே அலைய தேவையில்லை. உங்களுக்கு மிஷின் எப்படி போடணும், அதை எப்படி ரன் பண்ணணும், லீஃப் எங்கே வாங்கணும், அதை மார்க்கெட்டில் எப்படி சேல்ஸ் பண்ணணும், அது என்ன ரேட்டில் கொடுத்தா நம்மளுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும், வித்து கரண்ட்டு இதையெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுன்றது எல்லாமே நாங்களே உங்களுக்கு பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்துருவோம். நீங்கள் மிஷினை ஆர்டர் பண்ணிவிட்டு போனீங்களா போதும். டெலிவரி பண்ணிவிட்டு உங்களுக்கு வீட்லேயே நாங்கள் டெலிவரி கொடுத்துட்டு உங்களுக்கு ரன் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி கையில் பிளேட் அடித்து காட்டிடுவோம். குவாலிட்டி அதே மாதிரி நீட்டாக அங்கேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு கரண்ட் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் போதுங்களா இல்லை 3 பேஸ் வேணுங்களா? சார் இப்போ கரண்ட் சப்ளைன்னு பார்த்தா சிங்கிள் பேஸே யூஸ் பண்ணலாம். பட் 3 பேஸ் இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடிஷ்னலாக நீங்கள் எக்ஸஸாக ஒரு யூனிட் போடுறீங்க, உங்களுக்கு மார்க்கெட்டில் ஆர்டர் இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் அடிஷ்னலாக போடுறப்போ இருந்தால் 3 பேஸ் இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு யூஸிங்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஆனால் ஹீட்டர் எல்லாமே 3 பேஸில் இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு ப்ராடக்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சார் இப்போ சப்போஸ் நாங்கள் மட்டை அடிச்சுட்டு அதை எங்களால் சேல் பண்ண முடியல அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்களா? சார் கண்டிப்பாக நம்மக்கிட்ட அது உண்டான ஹெல்ப் கண்டிப்பாக ஷூராக இருக்கும். நாங்களே உங்களுக்கு நீங்கள் அடித்து முடிச்சுட்டு உங்களால் பிளேட்டை நீங்கள் மார்க்கெட்டில் உங்களால் சேல் பண்ண முடியலன்னா அந்த பிளேட்டை நாங்களே எடுத்து உங்களுக்கு சேல் பண்ணிட்டு உங்களுக்கு உண்டான அமௌண்ட்டு கேஷ் ஆகும் அக்கௌண்ட்லேயே உங்களுக்கு நாங்கள் கிரெடிட் பண்ணி கொடுத்துருவோம். ஒன்றும் அது பிளேட்டை சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இருக்காது. சார் இப்போ ஏறக்குறைய ஒரு யூனிட் போடணுன்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும்? சார் இப்போ மிஷினோட காஸ்ட் ஆஃப் பார்த்தீங்களா அதுக்கு தனியாக நீங்கள் செப்பரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக வேணும்னா அந்த செட்டு வந்து ஒரு 1000 square feet நம்மளுக்கு செட்டு வேணும்.
இது இருந்தால் நீங்கள் மட்டை வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த குடோனு. மேக்ஸிமம் மிஷினுக்கு போதுமான இருந்தாவே போதும். மட்டை ஸ்டாக் வைக்கும். பிளேட்டு வந்து வாட்டர் படாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த குடோன் போகிறது. இது இருந்தாவே போதும். அது உங்களுக்கு அது செப்பரேட்டாக பர்சனலாக தான் உங்களுக்கு தோராயமாக எக்ஸாக்டாக பார்த்தீங்களா அதுக்கு மிஷின்ஸ் எல்லாமே போட்டிங்களா ஒரு 6 lakhs to 7 lakhs கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க? சார் சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் வந்து என்னென்னா நான் ஃப்ரேமுக்கு வந்து 5 வருஷம் வாரண்ட்டி, ஃபுல் வாரண்ட்டி. ஓகே. ப்ளஸ் உங்களுக்கு என்னென்னா நம்மளுக்கு மிஷினுக்கு உண்டான அத்தனை மெட்டீரியலுக்கு 1 year ஃபுல் வாரண்ட்டி. உங்களுக்கு எந்த ஒரு பொருள் போச்சுனாலும் அதை எல்லாமே நாங்களே வந்து மாற்றி கொடுத்துருவோம். அதுக்காக நீங்கள் எதுவும் நீங்கள் அலைய தேவையில்லை. 1 வருஷம் வரைக்கும் வாரண்ட்டி இருக்குது. 1 வருஷம் முடிஞ்ச பின்னாடி நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம்? நீங்கள் 1 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து என்னென்னா லைஃப் லாங் உங்களுக்கு வந்து சர்வீஸ் இருக்குங்க. ஆனால் அதுக்கு உண்டான மெட்டீரியல் உண்டான சார்ஜஸ் என்னவோ அது மட்டும் நீங்கள் வந்து பெய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சார் இப்போ சப்போஸ் நம்மளோட மேனுஃபேக்சரிங் தமிழன் சேனலை பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஸ்பெஷலாக பண்ணி கொடுப்பீங்களா? சார் அவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பெஷல் இருக்குது. அவங்களுக்கு உண்டான தகவல் அத்தனை டிசிஷனும் நாங்களே சொல்லி கொடுத்துருவோம். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக ஓகே அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டு உண்டு கண்டிப்பாக. ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. என்ன நேயர்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட மேனுஃபேக்சரிங் தமிழன் சேனல் நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தேவைப்படுறவங்க இவங்களுக்கு டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி எந்த டீட்டெயில் வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றினது. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம மேனுஃபேக்சரிங் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களோட ப்ராடக்ட் பற்றின வீடியோ ஏதோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க நம்ம சேனலுக்கு தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம்.